நீங்க காதலிச்சதே இல்ல போல இருக்கு. அதனால என் வலி உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. காதலிக்காதவங்கன்னு இந்த உலகத்துல யாரடி இருக்கா? காக்கா குருவில கூட காதலிக்காத காக்கா குருவி ஏது? அப்ப எனக்கு மட்டும் வயசுல காதல் வராம இருந்திருக்குமா என்ன? எல்லாத்தையும் கடந்து வந்தவதான் நானும். அதனால இந்த வலியெல்லாம் எனக்கு எப்படி தெரியாம போகும்? ஆனா ஒண்ணு இல்லாததுக்கு போய் நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்னு தான் நான் கேக்குறேன். எப்பவுமே எந்த சூழ்நிலையையும் பக்குவமா கையாளுற காயத்ரியா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. மத்த பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனை இல்ல பாட்டி, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஒண்ணு வித்தியாசம் தெரியலையே. என்னம்மா பாட்டி இப்படி புரியாம பேசிட்டு இருக்காங்க? நீ தாண்டி இப்ப நான் சொல்றது புரியாம பேசிட்டு இருக்க. நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், செழியன் தான் உனக்கு புருஷன், அத அந்த தெய்வமே முடிவு பண்ணிருச்சுன்னு. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போட்டு பெருசுப்படுத்தி மனச போட்டு கஷ்டப்படுத்திக்கிற. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி பாட்டி மனசு கஷ்டப்படாம இருக்க முடியும்? ரேஷ்மா அப்பதான் அவரை gift வாங்க கடைக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அவரு அதுக்கு முன்னாடியே அவளுக்கு gift ஆர்டர் பண்ணி வச்சிருக்காருனா அவ மேல காதல் இருந்தா தானே அவர் அப்படி பண்ணிருப்பாரு. நீ என்ன சொன்ன? முன்னாடியே செழியன் gift ஆர்டர் பண்ணி வச்சிருந்தானா? ஆமாமா. அந்த gift கடைக்கு நீயும் போயிருந்தியா? இல்ல. அப்போ gift கடையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன நடந்துச்சுங்கறத ரேஷ்மாவே சொல்லிட்டாளேமா. ஐயோ, ரேஷ்மா சொன்னது இருக்கட்டும். செழியன் ரேஷ்மாக்கு தான் gift ஆர்டர் பண்ணிருக்கேன்னு உன்கிட்ட சொன்னானா? இல்ல. ஆனா ரேஷ்மா தான் எல்லாமே சொல்லிட்டாளேமா. ரேஷ்மா சொல்றது வேற, செழியன் சொல்றது வேற காயத்ரி. இப்ப என்னமா சொல்ல வர? ஒருவேளை செழியன் தம்பி அந்த கிஃப்ட உனக்காக கூட ஆர்டர் பண்ணி வச்சிருக்கலாம்ல? எனக்காகவா? உனக்காக தான் அவர் ஆர்டர் பண்ணி இருந்திருக்கலாம். ரேஷ்மாவும் செழியனும் கடைக்கு போனப்போ அந்த கடையில உள்ளவங்க நீங்க ஆர்டர் பண்ண கிஃப்ட்னு செழியன் கிட்ட கொடுத்திருக்கலாம். அந்த நேரத்துல ரேஷ்மா அது அவளுக்கு தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு நினைச்சு வாங்கி வச்சிட்டு இருப்பா. அந்த நேரத்துல செழியனால இந்த கிஃப்ட் உனக்கு இல்லன்னு ரேஷ்மா கிட்ட சொல்ல முடியாம போயிருக்கலாம். என்னத்தடி யோசிச்சுட்டு இருக்க? நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது செழியன் உனக்காக சொல்லி வச்சதுதான். நடுவுல இந்த கரடி பூந்து அது அவளுக்குன்னு தப்பா நினைச்சு சொந்தம் கொண்டாடி உங்ககிட்ட வந்து பீத்துன்னு பீத்திக்கிட்டு இருக்கா. நீயும் அதை நம்பிக்கிட்டு தேவையில்லாம மனசு உடைச்சு போய் எங்களையும் நோகடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமால, அம்மா சொன்ன மாதிரி கூட இருக்கலாம்ல. அம்மா சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். இல்ல, அப்படிதான் நடந்திருக்கும். ஒருவேளை அப்படி இல்லாம இருந்தா? ஐயோ ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாமா. இல்ல பாட்டி, அதுல அவங்க பேரு போட்டிருந்துச்சே. பேரை அவளே கூட போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் தாய் மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிற? உனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அது நேரடியா செழியன் தம்பி கிட்ட கேட்ட வேண்டியதானே? அப்போ உண்மையிலேயே கிஃப்ட் கடையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிட போகுது. அந்த கிஃப்ட உனக்காக அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரா இல்ல அந்த ரேஷ்மாக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாரான்னு அவரே சொல்லிட போறாரு. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அவர்கிட்டயே கேட்டா தெரிஞ்சிரும். நாளைக்கே நான் அவர்கிட்ட கேட்டுடுறேன்ப்பா. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு நாளைக்கு கேக்குறாளாம். நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அது உனக்கு வாங்கினதுதான். அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.
எல்லாரும் வந்துட்டீங்களா? சாரி சாரி, பூஜை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அண்ணி, சாமி தானே கும்பிட்டுட்டு வந்தீங்க. பூஜையில உட்காந்தாதான் உனக்கு நேரம் போறதே தெரியாது. அது உண்மைதாங்க. இன்னைக்கு நல்ல விஷயம் பேச போறோம். அது நல்ல விதமா நடக்கணும்னு ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணிட்டு வரேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அண்ணி. அப்புறம் என்னக்கா பேச்ச ஆரம்பிக்கலாம்ல? நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அத முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம். அண்ணி, ஜோஷியர் சொன்ன மாதிரி காயத்ரிய மாணிக்க அண்ணனுக்கும் கமலா அண்ணிக்கும் நல்லபடியா தத்து கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து 2 நிச்சயதார்த்தத்தையும் நல்லபடியா முடிச்சிடலாம். ஆமா, அப்படின்னா அதுக்கு 2 முகூர்த்தம் பார்க்கணும்ல? எதுக்காக 2 முகூர்த்தம்? 2ஐயும் ஒன்னா வச்சுக்கிட்டா என்ன? அது எப்படிக்கா 2ஐயும் ஒன்னா வச்சுக்க முடியும்? ஏன் விஸ்வநாதா, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லக்கா, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் வேற, அவங்களுக்கு வர கெஸ்ட் வேற. 2ஐயும் ஒன்னா வச்சா வரவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? ஏங்க, ஆ? நீங்க சொல்லுங்க, ஃபங்க்ஷனை எப்படி வச்சுக்கலாம்? ஒன்னாவா தனித்தனியாவா? அவங்க சொன்ன மாதிரி 2ஐயும் தனித்தனியா வைக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது ஆதி. அண்ணன், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதாம்மா எங்க முடிவும். எனக்கு என்னவோ 2 நிச்சயத்தையும் ஒன்னா ஒரே தேதியில வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. நிச்சயத்துக்கு எந்த கெஸ்டும் வர போறதில்ல. ஏன்னா நாம யாரையும் கூப்பிட போறதில்ல. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல போறோம். அவங்க வந்தா போதும். கல்யாணத்தை வேணும்னா ஒரு வாரம் முன்ன பின்ன தனித்தனியா வச்சுக்கலாம். அதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ நீங்க சொல்ற சங்கடம் யாருக்கும் வராதுல்ல.